இங்க ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஷூ இல்லாதனால அவங்க அப்பா கிழிஞ்ச ஷூ எடுத்துட்டு வந்து கிழிஞ்ச இடத்துல சைக்கிள் டயர் வச்சு தச்சு தராரு. அதை போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போறான். அங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் இவன் போட்டுக்கிற ஷூவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அது பிடிக்காம அதை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு கிளாஸ்க்கு போயிடுறான். இதை பார்த்த கிளாஸ் டீச்சரும் அந்த ஷூவை எதுக்காக தூக்கி போட்டான்னு பயங்கரமா அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அதே ஷூ எடுத்துட்டு வந்து இவனை போட சொல்றாரு. அடிக்கு பயந்து இவனும் அதை எடுத்து போட்டுக்கிறான். மறுபடியும் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே டீச்சர் எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லிட்டு ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவளை பார்த்து சிரிக்க கூடாது, ஷூ இல்லாம இருக்கிறது அவ்வளவு கேவலம்னா அப்ப அந்த கடவுளை ஷூ இல்லாம தானே இருக்காரு, அவரை கிண்டல் பண்ணீங்களான்னு சத்தம் போடுறாரு. அப்பதான் அந்த பசங்களுக்கு அவனுங்க பண்ணது தப்புனே புரியுது. அதுல இருந்து இந்த பையனுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வளருது. ஆனா இவங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டாலும் நாளுக்கு நாள் இவங்க வீட்டுல பஞ்ச தலைவீழ்ச்சி ஆடுது. அதுக்கு முக்கியமான காரணம் இவளோட அப்பா மட்டும்தான். ஒரு நிலையான வேலைக்கு போகாம கிடைக்கிற வேலை செஞ்சு அதுல வேற காசையும் குடிச்சு அழிச்சிடறான். இதுல ஏகப்பட்ட குழந்தைகளை எடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் போனதும் ஒரு நாள் சர்ச்ல நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா சரியான சாப்பாடு இல்லாம தான் மைண்ட் விழுந்துட்டான்னு சொல்றாங்க. அங்கேயுமே சரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாம மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதுல இவனோட அப்பா வேற ஒரு ஊருக்கு போய் வேலை கிடைச்சதும் காசு அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனவரு திரும்ப வரவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க அம்மா இவங்களுக்கு சாப்பாடு தரத்துக்காக சர்ச் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு வரத பாக்குறான். அதை பார்த்து இவனுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. சோ இதுக்கு மேல அப்பாவை எதிர்பார்க்க கூடாதுன்னு சார்கோல் அள்ளி போற வேலைக்கு சேர்ந்துடுறான். அதுல கிடைக்கிற காசை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். ஒவ்வொரு நாளும் சார்கோல் அள்ளி போடும்போது அந்த புகை கண்ணில் பட்டு அவன் கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. அதுக்கு மருந்து வாங்க கூட காசு செலவு பண்ணாம எல்லா காசையும் கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துறான். ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணு சுத்தமாவே தெரியாம போயிடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சரி பண்ணிடுறாங்க. அப்பதான் இவனோட அம்மாவும் அந்த வேலையை விட இவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லிடுறாங்க.